Shiva. Welcome claps, go! Welcome, welcome, welcome. Let us start the Republic Day with Kamalthai Valthu. Good morning to one and all present here. Today, as we come together to celebrate the spirit of our nation, patriotism, unity and the rich cultural heritage of India. Each act has been thoughtfully prepared to inspire us and make this Republic Day truly memorable. Let's dive into the celebration. I would like to invite Anslin to the podium to deliver the welcome address. A very warm welcome to one and all present here. It gives me an immense pleasure to start this auspicious occasion by heartily welcoming our Johnians. Now let us welcome our correspondent sir and beloved principal madam, coordinators, teachers and our well-wishers. Today we gathered here to celebrate the 76th Republic Day of our great nation. It's a moment for us to reflect on how far our nation has come through the progress. We have made known the responsibilities of each citizen as a prestigious individual and as part of this vibrant and diverse country. Thank you, Jai Hind. Thank you, Anslin. Now our student Sanjana is going to deliver the Tamil speech about Republic. Thank you, Anslin. Now our student Santosh is going to deliver the Tamil speech about Republic Day. செம்மொழி எனும் மகுடம் சூடி சிறந்தே பிறந்த மொழியாகிய எம் தாய்மொழியாம் செந்தமிழ் மொழிக்கு எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். இதுவே என் உரையின் துவக்கம். அனைவருக்கும் இனிய குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். நாம் இங்கு நம் நாட்டின் குடியரசு தினத்தை கொண்டாட கூடியிருக்கிறோம். நம்முடைய பாரத தேசத்தின் வரலாற்றில் இது முக்கியமான நாள். இந்த தருணத்தில் உங்கள் முன்பாக உரையாற்றுவதை கௌரவமாக கருதுகிறேன். முதலில் நாம் அனைவரும் நம் நாட்டின் சுதந்திரத்திற்காக போராடி மலைப்புக்குரிய தியாகங்களை செய்த சுதந்திர போராட்ட வீரர்கள், தியாகிகளை நினைவு கூற கடமைப்பட்டிருக்கிறோம். நாட்டின் சுதந்திரத்திற்காக அவர்கள் கடுமையாக உழைத்தனர், துணிச்சலாக போராடினர். சுதந்திர போராட்ட வீரர்களின் மன உறுதியும் அர்ப்பணிப்பும் இந்த பாரத தேசத்தை வலிமையான ஜனநாயக நாடாக மாற்றியுள்ளது. குடியரசு தினம் கொண்டாட்டத்திற்கான நாள் மட்டுமல்ல, நம் நாட்டை வலிமையாக மாற்றிய கொள்கைகளை பற்றி சிந்திக்க வேண்டிய நேரம் இது. 1950ஆம் ஆண்டு ஜனவரி 26ஆம் தேதி இந்தியாவில் அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்தது. நம்முடைய அரசியலமைப்பு சட்டம் அனைவருக்கும் நீதி, சுதந்திரம், சமத்துவம் மற்றும் சகோதரத்துவத்திற்கானது. பன்முகத்தன்மை கொண்ட மக்களின் நம்பிக்கைகளையும் கனவுகளையும் அரசியலமைப்பு பிரதிபலிக்கிறது. இந்தியாவின் எதிர்காலத்தை தீர்மானிப்பதில் அரசியலமைப்பின் முக்கியத்துவத்தை மாணவர்களாகிய நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சிறப்புக்குரிய நாளில் நாட்டின் ஜனநாயக கொள்கைகளை எப்போதும் பின்பற்றுவோம் என உறுதியேற்போம்.
அனைவரும் ஒற்றுமையாக ஒருவருக்கொருவர் மதிப்பளித்து பணி செய்து நாட்டின் நன்மைக்காக பாடுபடுவோம் என சத்தியம் செய்வோம். எதிர்காலத்தின் தலைவர்களாக இந்தியாவை மேலும் வளர்ச்சியடைந்த வலிமையான நாடாக மாற்றிட பங்காற்றுவது நம்முடைய கடமை. நம்முடைய நாடு வளமான கலாச்சாரத்தையும் திறமையான மக்களையும் கொண்டுள்ளது. நாட்டின் முன்னேற்றத்திற்கு கல்வி மிக முக்கிய ஆயுதம். மாணவர்களாகிய நாம் படிப்பில் முழு கவனம் செலுத்தி நம்மையும் நம்மை சுற்றியுள்ளவர்களையும் வளர்ச்சி செய்திட வேண்டும். சமூகத்திற்கு தேவையான பங்களிப்பை தவறாமல் அளிக்க வேண்டும். வளமான பாரதத்தை உருவாக்கிட அனைவரும் பாடுபடுவோம் என உறுதியேற்று நம் நாட்டின் குடியரசு தினத்தை மகிழ்ச்சிகரமாக கொண்டாடுவோம். வேற்றுமையில் ஒற்றுமை எனும் நம் தனித்துவத்தை மேலும் வலுவாக்குவோம். இந்தியராய் என்றும் இணைவோம். தாய் மீதான பாசம் போன்றதே தாய் நாட்டின் மீதான பாசமும். தாயை நேசிப்போம், தாய் நாட்டை மூச்சாய் சுவாசிப்போம் என்று கூறி ஒரு சிறு கவிதையின் மூலம் எனது உரையை நிறைவு செய்கின்றேன். குடியரசு வந்தது குடியுரிமை தந்தது, குடியரசு வந்தது குடியுரிமை தந்தது. அஹிம்சை வென்றது விடுதலை பெற்றது, அஹிம்சை வென்றது விடுதலை பெற்றது. காந்தி சொன்னது அம்பேத்கர் சட்டம் வகுத்தது, காந்தி சொன்னது அம்பேத்கர் சட்டம் வகுத்தது. நாடு ஒன்றுபட்டு நின்றது மறுமலர்ச்சி பிறந்தது, நாடு ஒன்றுபட்டு நின்றது மறுமலர்ச்சி பிறந்தது. தேசிய கொடி தலை ஓங்கி நின்றது, தேசிய கொடி தலை ஓங்கி நின்றது. வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். To celebrate the 76th Republic Day, this day marks a significant milestone in our nation's history as we adopted our constitution and became a sovereign republic. As we celebrate this momentous occasion, let us remember the sacrifices of our freedom fighters who fought tirelessly for our independence. Their bravery, resilience, and vision have shaped our nation into what it is today. Our constitution is the foundation of our democracy and it enshrines the values of justice, equality, and liberty. Let us reaffirm our commitment to upholding these values and working towards a nation where every citizen has access to equal opportunities. As we move forward, let us draw inspiration from our national heroes and work together to build a nation that is strongly united and prosperous. Jai Hind, thank you. Thank you, Sanjana. And now it's time to add a splash of colors and rhythm to our celebration with a dance performance.